ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மனோவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜனித் சாப்டர் 34 அண்ட் 35 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, அவிபி வந்து தம்பி போறான்ட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பா. இப்போ இந்த சாப்டர் ஓப்பன் பண்ண என்ன காட்டுறாங்கன்னா, கேரேஜ் மூவ் ஆகிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ வந்து மியான் அப்படின்னு நம்ம பாடி கார்டை கூப்பிடுறான். அப்போ பார்க்கணும் ஹீரோ வந்து மியான் கிட்ட என்ன கேட்குறான்னா, நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மியான் என்ன சொல்றான்னா, யங் மாஸ்டர் நீங்க இதோட இதை 30வது தடவை என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, ஆமா நான் கொஞ்சம் அதிகமா தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ மியோன் என்ன சொல்றானா, நான் திரும்பவும் சொல்றேன் மாஸ்டர், நம்ம இப்ப டிராவல் பண்ணி வந்த டிஸ்டன்ஸோட இன்னும் 10 மடங்கு டிராவல் பண்ணணும். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நீ சொல்றது கேட்கறதுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஸ்வாட் சுப்ரீம் வந்து சிரிச்சிட்டே என்ன கேட்கறேன்னா, யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஹீரோ வந்து அதுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ அவன் மனசுல என்ன நினைக்கிறானா, நீ இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னால எப்படியா நிம்மதியா டிராவல் பண்ண முடியும், அது இந்த லேண்ட்லயே சுப்ரீமான நீ வாட் சுப்ரீம் கூட எப்படியா ஈஸியா டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பார்க்கணுமே பின்னாடி சியோல் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, தனியா உட்காந்து சாப்பிடாது, அவங்களுக்கும் கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்றான். உடனே சியோல் வந்து டெரரா என்ன சொல்றானா, இது சாப்பிடுறதே நான் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக தான், அது மட்டும் இல்லாம ஆக்வா தான் எனக்கு கொடுத்தாங்க, அதுக்கு ஆக்வாவோட பர்மிஷன் எனக்கு வேணுமா என்ன அப்படின்னு கேட்கிறா. அப்போ ஆக்வா என்ன சொல்லிடுறா, யங் மாஸ்டர் இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கானது தான், அது மட்டும் இல்லாம இந்த அணி குக்ஸ் உங்களுது தான் அப்படின்னு அவ சொல்லவும், இதை கேட்டு சியோல் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஆனா அப்ப பாக்கணுமே ஹீரோவா, அவன் வந்து ஒரே ஒரு அணி குக்கீஸ் மட்டும் வாங்கிட்டு மீதி எல்லாத்தையும் சியோல் கிட்ட குத்துட்டான். சியோல் என்ன சொல்றானா, நல்ல வேலை நான் ரொம்பவே பயந்துட்டேன், எல்லா அணி குக்கீஸுமே அவரே வாங்கிடுவாருன்ட்டு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல யாரை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனோட அக்காவான அவிபியை தான் காட்டுறாங்க. அவ வந்து யாரையோ ஒருத்தவங்களை இருந்து என்ன கேட்கிறானா, நீ யாரு அப்படின்னு கேட்கிறா. அப்ப பார்க்கணுமே ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பியாங் தான். அவ வந்து அவளை இன்ட்ரோ பண்ணிக்கிறா. என்னன்னா நம்குன் பியாங் அப்படின்னு சொல்றா. உடனே அவ வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, ஓ நீ தான் யாங்சுனோட ஃபியான்சியா அப்படின்னு கோவமா பாக்குறா. ஆனா அவ வந்து அந்த கோவத்தை வெளிக்காட்டாம பியாங் வந்து நல்லா தெளிவா பார்த்துட்டு என்ன சொல்றானா, இவ ரொம்பவே அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்றா. உடனே அவிபி என்ன கேக்குறானா பியாங்க பார்த்து, ஆமா நீ எதுக்காக இந்த மாதிரி வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. அப்ப பாக்கணுமே பியாங்க, அவ தலை ஃபுல்லா இளங்கலா இருக்கு. அப்ப பியாங்க என்ன சொல்றானா, இல்ல நான் கொஞ்சம் வழி மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவிபி என்ன கேக்குறானா, அது எப்படி நீ வழி மாறி போயிருப்ப, சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. உடனே பியாங்க என்ன சொல்றானா, நான் ஏன் இங்க வந்தேன்னா என்னோட ஃபியான்சியை பாக்குறதுக்கு அப்படின்னு அவ சொல்லவும், உடனே அவிபி என்ன கேக்குறானா, உன்னோட ஃபியான்சியா, இது இன்னும் அபிஷியலா முடிவு கூட ஆகல. இப்ப பியாங்க பாக்கணுமே சோகத்துல தலையை தொங்க போட்டுறா. அப்போ வந்து அவிபி என்ன சொல்றானா, சரி அதெல்லாம் விடு, இப்போ வந்து நீ என்ன பண்ண போற, என்னோட சின்ன தம்பி வந்து இங்க இல்ல. பியாங் வந்து என்ன கேக்குறேன், என்ன சின்ன தம்பியா அப்படின்னு கேட்கவும், அதுக்கு வந்து அவிபி என்ன சொல்றானா, பெருமையா, ஆமா நான் தான் யாங்சினோட பெரிய அக்கா அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவிபியை பார்க்கணுமே அவ்வளவு பெருமை அவளோட முகத்துல. இப்படி அவிபி சொன்னதை கேட்டு உடனே பியாங் வந்து என்ன பண்றா, டக்குன்னு அவ வந்து உட்கார்ந்து இந்த ஸ்டைல்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறா, நல்ல ட்ரெடிஷனலா. அப்போ பார்க்கணுமே அவிபிக்கு இன்னும் பெருமையாயிருச்சு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ பியாங் வந்து என்ன கேட்கிறானா, சரி உங்க தம்பி இப்ப எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவிபி வந்து என்ன சொல்றா, இப்போ வந்து அவன் மவுண்ட் ஆவோசெட் போயிருக்கான், அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ உங்க ஃபேட் வந்து கிராஸ் பாத் ஆன மாதிரியே தெரியல. அவிபி சொன்னது கொஞ்சம் கூட காதுல வாங்க பியாங் என்ன நினைக்கிறானா, மவுண்ட் ஆவோவை தான் நினைச்சு பாக்குறா. அப்ப அவிபி என்ன சொல்றானா, ஆமா மவுண்ட் ஆவா தான், அது மட்டும் இல்லாம நம்ம பிரிட்டியான நம்குன்கள் இப்ப நீ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா பியாங்க பார்க்கணுமே கொஞ்சம் கூட அவிபி சொன்னது எதுவுமே கேட்காம அவ அந்த இடத்துல இருந்து டக்குன்னு கிளம்பிடுறா, அவகிட்ட எதுவுமே சொல்லாம. அவிபி அவ அங்க இருந்து கிளம்பந்த பார்த்து என்ன நினைக்கிறானா, இப்ப என்ன இவ வீட்டுக்கா போறா, அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே இங்க இருந்து கிளம்பிட்டா. அடுத்த சீன்லயே யாரை காட்டுறாங்கன்னா, மவுண்ட் அவாக் போன நம்ம ஆளுங்களை தான் காட்டுறாங்க. எல்லாருமே நைட் வந்து இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்வாட் சுப்ரீம் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸ்வாட் சுப்ரீம் அவர் வந்து ஹீரோ எந்த பக்கம் ட்ரைனிங் எடுக்கிறானோ அந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பார்க்கணுமே ஹீரோ அவன் விடுற மூச்சு காத்துல கூட எனர்ஜி தான் இருக்கு. அவனே என்ன நினைக்கிறானா, பரவாயில்ல இந்த அளவுக்கு நான் முன்னேறிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா நான் 4 ஸ்டார் அட்டைன் பண்ணிடுவேன். ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, நான் எனர்ஜியை வந்து சர்க்குலேட் பண்ணும்போது அது ரிட்டர்ன் எனக்கே தான் வருது. அதுக்கு முதல்ல நான் வந்து 3 ஸ்டாரோட லிமிட்டை பிரேக் பண்ணி தாண்டி ஆகணும். அது மட்டும் இல்லாம ஹீரோ இப்போ என்ன நினைக்கிறானா, என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியுது, ஆனா என்னோட அக்கா அவ வந்து அந்த எனர்ஜியை ரொம்ப ஈஸியா கையாளுறா, அதுவும் இல்லாம ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாவும் யூஸ் பண்ணாத. ஆனா அவளோட திறமையை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கு. உடனே ஹீரோ வந்து அவன் தலையில 2 தட்டு தட்டு என்ன சொல்றானா, காரணங்கள் சொல்றதோட ட்ரைனிங் எடுக்கிறதா இப்போ எனக்கு ரொம்பவே நல்லது. அப்ப பார்க்கணும் ஹீரோ ஒரு இடத்துல நின்னுட்டு பிரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்றான், அது மட்டும் இல்லாம கான்சென்ட்ரேட்டும் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி அவன் பிரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது எல்டர்லி கொடுத்த அந்த ஸ்டோன்ல இருந்து அந்த வந்த எனர்ஜி ஸ்மெல் வந்து அவனுக்கு வருது. அப்ப வந்து ஹீரோ வந்து அவன் பாக்கெட்ல இருந்து அதை எடுத்து பார்த்து, இது என்னால தூக்கியும் போட முடியாது, இந்த எல்டர்லி எதுக்கு என்கிட்ட கொடுத்தாரு இதை டெலிவரி பண்ற வேலையை, அந்த பொருளை எடுத்து பார்த்துட்டு அவன் இப்ப என்ன நினைக்கிறானா, இது அவர் எல்டர்லி என்கிட்ட கொடுத்த டைம்ல இருந்ததோட இப்ப இதுல இருந்து வர எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, அதுவும் எதனாலனா இதுல இருந்து வர அந்த ப்ளோசம் ஸ்மெல்னால இப்ப என்கிட்ட வேற வழியே இல்ல, இந்த ட்ரைனிங்கை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி ஹீரோ நினைக்கும் போதே பார்க்கணுமே அவனை சுத்தி ஏதோ இதழ்கள்லாம் வந்து கொட்டுற மாதிரியே இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன
நினைக்கிறானா, என்ன ப்ளம் பிளாசமா, அதுவும் மிட் ஆஃப் சம்மர்லயா, நான் எதை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்போ பார்க்கணுமே ஹீரோக்கு பின்னாடி ஏதோ சின்ன உருவம் மாதிரி வந்து, உன்னை பார்க்கறதுக்கு மவுண்ட் அவா சேர்ந்த குழந்தை மாதிரியே தெரியல அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸை கேட்டோன்னே ஹீரோ என்ன சொல்றானா, யாருங்க அப்படின்னு கத்துறான். அப்போ பார்க்கணுமே அவனை சுத்தி இருந்த அந்த ப்ளம் பிளாசமோட எதழ்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. அந்த வாய்ஸ் அப்ப கேட்கல. உடனே இது ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது. மறுபடியும் ஹீரோக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அது எப்படி மவுண்ட் அவாவை சேராத ஒரு குழந்தை வந்து இவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ வந்து அவனோட காதுல கை வச்சுட்டு, எனக்கு நல்லாவே கேக்குது, ஏதோ ஒரு வயசானவரோட குரல் அப்படின்னு சொல்றான். அப்ப மறுபடியும் பார்த்தா அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ எந்த கிளானை சேர்ந்தவன் குழந்தை, அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு பேராசை இருந்தா எல்லா எனர்ஜியுமே நீ சாப்பிட்டுருப்ப அப்படின்னு கேக்குது. உடனே ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, நான் என்னத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கிறான். அப்ப பாக்கணுமே எல்டர்லி கொடுத்த அந்த பொருள் இருந்து எனர்ஜி எல்லாத்தையுமே ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ அதை பார்த்துட்டு, நான் இதை திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் எனர்ஜி அப்சர்வ் பண்ற வேலையா அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஸ்டோன்ல இருந்து எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அடுத்தது பாத்தீங்கன்னா மியோன் சியோல் எல்லாமே எமோஷன் கத்தவும் அப்பதான் ஹீரோக்கு லைட்டா கண்ணே திறக்கிறான். அப்ப பாக்கணும் ஹீரோ வந்து அவன் மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே, என்ன எல்லாரும் என்ன சுத்தி இருக்கீங்கன்னு கேட்கிறான். அது மட்டும் இல்லாம மியோ நீங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறான். அப்ப மியோன் என்ன சொல்றான்னா, ஸ்வாட் சுப்ரீமை பார்த்து, இவர் தான் உங்களை வந்து காட்டுக்கு நடுவில் நீங்க மயக்கத்துல இருந்ததா சொன்னாரு, அது மட்டும் இல்லாம அவர் தான் உங்களை அங்க இருந்து தூக்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றான்னா, ரொம்பவே நன்றி பெரியவரேன்னு சொல்லுவோம். அவர் வந்து ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க வந்து என்னோட லார்ட், நான் உங்களோட சர்வன்ட், நான் உங்களுக்கு கடமை பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாக்கணுமே சியோல் வந்து ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்த ஸ்வாட் சுப்ரீம் வந்து செம்ம காண்டாகிறாரு ஒரு பக்கம். இதை கவனிச்ச ஹீரோ வந்து உடனே சியோல் வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுறான். அப்படியே மியோன் வந்து என்ன கேட்கறானா, யங்மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்கறான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, லாஸ்ட் நைட் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன், எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன யோசிக்கிறானா, அந்த கல் வந்து எனர்ஜி எமிட் பண்ணுச்சுல அப்படின்ட்டு அவன் பாக்கெட்ல கை வைக்கிறான். அப்பதான் அதுவும் இல்லாம இதை வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எதுவும் மாறின மாதிரியே ஒன்னும் தெரியலையே எனக்கு அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோனை வந்து வெளியே எடுத்து பார்க்கறான். அது பார்க்கணுமே அப்படியே அந்த ரோஸ் கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எப்பவுமே வர எனர்ஜி வந்து இப்ப இதுல இருந்து வரல. அது மட்டும் இல்லாம இந்த டீமன் வெல் அப்சார்ப்ஷன் ஆர்ட் என்ன ரொம்பவே உயிரை வாங்குது. இந்த ஸ்டோன்ல இந்த எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாம இதனால நான் அன்கான்ஷியஸும் ஆயிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மவுண்ட் அவாவோட ட்ரெஷர்ல வந்து ஏதோ ஒரு எனர்ஜி இருந்தது, ஆனா அதை நான் வந்து இப்ப அப்சர்வ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நினைச்சு ஹீரோ ஒரு பக்கம் கவலைப்படும் போதே அப்படி அவன் கவலைப்பட்டுக்கிட்டே அவனோட செஸ்ட்ல வந்து கை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம தலைவன் வந்து 4 ஸ்டார் அட்டைன் பண்ணிட்டான் அப்படின்றது. இது தெரிஞ்ச உடனே அவன் முகத்தை பார்க்கணுமே அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, கேரேஜ் மூவ் ஆவறதான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வாட் சுப்ரீமும் மியோனும் வந்து நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. எதனால்னா இவனால எப்படி ஓவர் நைட்ல வந்து 4 ஸ்டார் அட்டைன் பண்ண முடிஞ்சதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இதை கவனிச்ச ஹீரோ வந்து என்ன நினைக்கிறானா, புரியுது ஓவர் நைட்ல 4 ஸ்டார் அட்டைன் பண்ணது யாராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயம் தான், அதுக்கு நீ ஏன்டா இப்படியே என்ன பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பாக்கணுமே சியோல் வந்து ஹீரோ ஸ்மெல் பண்ணி பாக்குறா. உடனே ஹீரோ வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். சியோல் வந்து என்ன சொல்றானா, இல்லங்க மாஸ்டர் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, நீ என்ன சொல்ல வர, நான் வந்து என் ட்ரெஸ் மாத்தது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு 2 தடவை குளிக்கவும் செஞ்சிருக்கேன், அப்படி இருந்து எப்படி என் மேல இந்த ஸ்மெல் வரும். உடனே சியோல் என்ன சொல்றனா, அப்படியேப்பட்ட ஸ்மெல் இல்ல மாஸ்டர், இது வந்து ரொம்பவே எப்படி சொல்றது ஒரு பூவோட ஸ்மெல் உங்க மேல இருந்து வருது அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து அதுக்கு என்ன சொல்றனா, அப்ப அது கண்டிப்பா வந்து விண்டோ வழியா தான் உள்ள வரும் அப்படின்னு சொல்றான். உடனே சியோல் என்ன சொல்றா, அதுக்கு வாய்ப்பே இல்ல மாஸ்டர், இந்த ஸ்மெல் வந்து உங்க மேல இருந்து தான் வருது, எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஸ்டோன் வச்சிருந்தால மவுண்ட் அவாவோட ட்ரெஷர், அதுல இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணால அதனால தான் இந்த ஸ்மெல் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறானா, சியோலாலே கண்டுபிடிக்க முடியுதுன்னா அப்ப கண்டிப்பா என்னோட இன்டர்னல் எனர்ஜி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் 3 ஸ்டார்ல இருந்து போய் என்னால வந்து ஹீட்டை எக்ஸ்பெல் பண்ண மட்டும் தான் முடியும், ஆனா இப்ப 4 ஸ்டார்ல இருக்கிறதுனால என்னால ஹீட்டை வந்து வெளியவே ஏத்த முடியும். என்னோட அக்கா பண்ண மாதிரி இப்ப என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். இது வந்து இப்ப என்னால கரெக்டா சொல்ல முடியாது, இது ஒரு ஆக்சுவல் ஃபைட்ல யூஸ் பண்றதுக்கு வரைக்கும், ஆனா நான் வந்து அதுக்காக யாருக்குன்னா சண்டைக்கு போகணும். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, எல்டர்லி கண்டிப்பா வந்து மத்த குழந்தைகளை அடிக்காதுன்னு தான் சொன்னாரு, இருந்தாலும் இந்த மாதிரி நான் போய் அவனுங்களை அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போய் நின்னா அவ இருக்கிறதுலே சந்தோஷப்படுற முதல் ஆள் அவர் தான். இப்படி ஹீரோ யோசிச்சுட்டு வரும்போதே பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவனும் சியோலும் திரும்பி பாக்குறாங்க. அப்படி அவங்க திரும்பி பார்க்கும் போதே பார்த்தா கேரேஜ் வந்து சடனா நிக்கவும் சியோல் மேலே போய் ஹீரோ விழுறான். அப்படி அவங்க கீழே விழுந்தோடனே அங்க இருந்து இன்னொரு மேடி என்ன கேக்குறாங்கன்னா, எங்மோஸ்ட் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்கவும் ஹீரோ வந்து அதுக்கு என்ன சொல்றானா, இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே எழுந்துட்டு மியோனை பார்த்து, மியோ நீங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும் மியோன் திரும்பி கூட பதில் சொல்லாம அப்படியே நிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து மறுபடியும் மியோன் கூப்பிடுறான். அப்போ மியோனை பார்க்கணுமே அவனோட ஸ்பாட்ல கை வச்சுட்டு ரெடியா இருக்கான் எப்போ வேணாலும் அட்டாக் பண்றதுக்காக. உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு, ஆமா நீ இப்ப எதுக்காக சண்டைக்கு போற மாதிரி ரெடியா நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்ப பார்க்கணுமே கேரேஜ் நின்னதுக்கான காரணம் வந்து முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஆமா யாரா அவன் இந்த மாதிரி நடுவுல வந்து நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப பார்க்கணுமே கேரேஜ் முன்னாடி நின்னுட்டு இருந்தவன் என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க இதுமே சடனா வந்ததுக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப பார்க்கணுமே ஹீரோ வந்து அவன் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதுல இருக்க அந்த முத்திரை மவுண்ட் அவாவ் சேர்ந்தது தானே அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த கேரேஜ் நிறுத்தினவன் வந்து அவனோட பேர் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறான். என்னோட பேர் வந்து யோங்ஸ் போங்க மக்களை, இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் பேர் வந்து நம்ம யோங்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் 3rd ஜெனரேஷன் டிஸ்பிள் ஆஃப் மவுண்ட் அவா அப்படின்னு சொல்றான். அவங்க கேரேஜ் எதுக்காக நிறுத்தினா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்காக தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆப்போசிட்ல நிக்கிறவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு
ஹீரோக்கு வந்து அவனோட பிளாஷ்பேக் தான் ரன் ஆகுது. அது என்னன்னா மவுண்ட் அவா கிளான் வந்து மொத்தமா ஹீரோ அழிச்சப்போ கடைசியா இவன் ஒருத்தன் தான் உயிரோட இருந்திருப்பான். அப்ப இவன் என்ன கேட்பானா, நாங்க என்ன பண்ணோம் இப்ப எங்க மொத்த கிளானையும் நீ அழிச்ச அப்படின்னு கேட்டிருப்பான். ஹீரோ உடனே பிரசன்ட்ல இப்ப என்ன யோசிக்கிறானா, இவனை நான் இப்ப எப்படி ஃபேஸ் பண்றது, இவன் தான் யோங் ஃபோங், அதுவும் இல்லாம மவுண்ட் அவாவோட சிறந்த வாரியர் இவனை கடந்த காலத்துல என்னோட கைகளாலே அவனை கொன்ன நானு. அப்ப போகணுமே ஹீரோ இப்ப நினைக்கும் போதே மியோன் வந்து ஆப்போசிட்ல அவனை பார்த்து ரொம்ப கத்துறான். அது என்னன்னு பார்த்தா, அது எப்படி உன்ன மாதிரி புகழ் பெற்ற ஒருத்தன் ப்ளோசம் ஸ்வாட் டிராகன் வந்து ஒரு மரியாதை இல்லாம எப்படி ஒரு கேரேஜ் வந்து உன்னால நிறுத்த முடியும். நம்ம மியோன் பேசுறதுல இருந்தே தெரியுது நம்ம யோங்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்றது. அதுக்கு உடனே யோங்ஸ் என்ன சொல்றானா, இல்ல என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்க வழியில தலையிடணும்லாம் வரல, நான் வந்து இங்க ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன், அதுக்காக தான் உங்களை தடுத்தேன். அப்படி அவன் சொன்ன உடனே மியோன் என்ன சொல்றானா, ஆமா நீ எதை பத்தி வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிற இப்போ அப்படின்னு கேட்கிறான். உடனே யோங்ஸ் என்ன சொல்றானா, நான் வந்து இப்போ எதுக்கு இங்க வந்தேன்னா உங்க கேரேஜ் ஒரு தடவை செக் பண்ணும், எங்களோட டிசிப்ளின் யாருன்னா உள்ள இருக்காங்களான்றதுக்காக. ஹீரோ உடனே என்ன யோசிக்கிறான், அவன் என்ன பத்தியா பேசுறான், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப பாக்கணுமே யோங்ஸ் வந்து கேரேஜ் நோக்கி நடந்துட்டு என்ன சொல்றானா, நான் ரொம்ப தூரத்துல இருக்கும்போதே ஃபெமிலியரான ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணேன், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் வந்து இங்க எந்த ஒரு தப்பு பண்றதுக்கும் வரல, நான் இங்க வந்ததுல ஒரு கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான். எங்களோட டிசிப்ளின் வந்து கேரேஜ்ல இருக்காங்களா இல்லையா, அப்படி இல்லன்னா இந்த எனர்ஜி எப்படி இங்க இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப பாக்கணுமே மியோன் என்ன சொல்றானா, நீ இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவள் தான் அவன் ஸ்பாட்ல கை வைக்கிறான். ஆனா மியோனால ரியாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு யோங்ஸுக்கு வந்து ஹீரோக்கு முன்னாடி நிக்கிறான். உடனே யோங்ஸ் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, நான் எதுக்காக மவுண்ட் அவாவோட எனர்ஜி வந்து உங்ககிட்ட இருந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட உடனே ஹீரோ முகத்தை பார்க்கணுமே, அவ்வளவுதான் கொஞ்சம் லைட்டா ஜர்க் ஆயிட்டு நான் அவ்வளவுதான் நான் இன்னைக்கு காலி அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பார்த்தா அவனுக்கு பின்னாடி இன்னொரு வாய்ஸும் கேக்குது, ஆமா நீ இன்னைக்கு இங்க மாட்டின அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப பாக்கணுமே ஹீரோ இது என்னடா வாய்ஸ் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன சைஸ்ல ஒரு தாத்தா தான் இருக்காரு. அப்ப பாக்கணுமே தாத்தா என்ன கேட்கிறாருன்னா, உன்னால இந்த வயசானவனை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்கும். ஹீரோ அவரை பார்த்து ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்லாம அந்த பெரியவர் வந்து உள்ளங்கை அளவுல தான் இருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.